தீயினால் சுட்டாரும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு. வார்த்தைகள், பேசக்கூடிய வார்த்தையினால் மன அழுத்தம் ஏற்பட்டு அதனால் மன நோய்கள், பலகீனங்கள் ஏற்படுமா பேசக்கூடிய வார்த்தைகளால். அதான் தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு. நிறைய பேர் பாருங்கள், வார்த்தைகளை விட்டுருவாங்க. குழந்தையில தமிழர்களை பார்த்து மற்றும் வேறு நோயினால், ஒரு சின்ன கேன்சர், புற்றுநோய், என்ன பாவம் பண்ணானோ உனக்கு புற்றுநோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பாவம் பண்ண கர்ப்பப்பையில் கட்டி வந்திருக்கு. அதாவது சபிக்கிறது, அடுத்தவங்களை சபித்து அதில் இன்பம் காணுதலாக இருக்கலாம். தான் முன்னேறணுமோ இல்லையோ, அடுத்தவங்களுக்கு முன்னேறுறாங்களோ, நல்ல பிள்ளை, அந்த பிள்ளை நல்லா படிக்குதோ, நல்லா சம்பாதிக்கிறாங்களோ, அந்த எண்ணங்கள் ஏற்ற போல எண்ணம் போல் வாழ்வு, எண்ணம் போல் மனம் போல் வாழும் மாதிரி எண்ணம் போல் வாழும் சொல்லலாம், மனம் போல் வாழும். ஆனால் வார்த்தைகளை பார்த்து நம்ம விடணும் யாரையுமே, தயவுசெய்து. குறிப்பாக வறுமை கோட்டுகளில் உள்ள கீழ் மக்களையோ இல்லை அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையோ நம்ம அவங்கள்ட்ட தேவையில்லாமல் வார்த்தைகள்னால பாவங்களை சம்பாதிக்கக்கூடாது. ஏன்னா துதித்தலும் சவித்தலும் ஒரே இடம்தான். என்னது? துதித்தலும் சவித்தலும் என்னது? வாய் தான். அந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், துதிக்க கடவுளை ப்ரேயர் பண்ணுறதுக்கு அந்த வாய் தான். அடுத்தவங்களை சபிக்கிறதுக்கு அந்த வாயினா என்ன ஆகும்? கடவுளுடைய கணக்குக்கு நம்ம ஆளாக வேண்டியிருக்கும். கடவுளுடைய கணக்குன்னு என்னது? எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. ஒன்று நம்ம போடுற மனக்கணக்கு, இன்னொன்று ஆண்டவனுடைய நிஜ கணக்கு. அந்த கணக்குலேருந்து யாருமே தப்ப முடியாது. அதான் நியூட்டன் தேர்ட் லா. எண்ணம் போல தான் வாழ்வு அமையும். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை ஒன்று உண்டு. இதுதான் நியூட்டன் தேர்ட் லா. அதனால் எண்ணங்களில் பார்க்கக்கூடிய பார்வைகள், தவறான பார்வைகள், தவறான சிந்தனைகள், அடுத்தவங்களை கெடுத்து அதில் சந்தோஷப்படுறது, அடுத்தவங்க குடியை கெடுத்து சந்தோஷப்படுறது, வீடுகளில் கணவன் மனைவி உறவுகளில் விரிசல், பிள்ளைகளுக்கு தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்துறது, பிள்ளைகளை சங்கடப்படுத்துறது, பிள்ளைகளுக்கு கஷ்டங்களை உருவாக்கி அதனால் சிக்கல்கள் உருவாகுமா என்ற பிரச்சனை. இதே மாதிரி தாய் தகப்பனையும் பிள்ளைகள் நேசிக்கணும். தாய் தகப்பன் நல்லா செய்வாங்க பிள்ளைகளுக்கு, அதே இது திரும்பி பிள்ளைகள் செய்யுதா என்பது கேள்விக்குறி. அதனால் எண்ணங்கள் எப்பவும் சுத்தமான இருந்தால் நல்லது. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் எண்ணம் போல் வாழ்வு. எண்ணம் போல் வாழ்வு ஏன் மருத்துவத்துக்கு சொல்கிறேன்னா, தவறான எண்ணங்களை காலையிலேயே நம்ம நினச்சிட்டோம்னா அது சாயந்தரம் நமக்கு விடிஞ்சு போயிடும். தேவையில்லாத நோய்கள் நமக்கு வந்துடுமோ, தேவையில்லாத வில்லங்கள் நமக்கு வந்துடுமோ, தேவையில்லாத பிரச்சனை நமக்கு வந்துடுமோ அப்படின்னு நம்ம நினைப்போம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்துடும், உறுதியாக வந்துடும். நல்லதே நினைக்க நல்லதே நடக்கும். மனசில் தூய்மை முக்கியம். வெளியே ஷர்ட்டு நல்ல துவைச்சி நல்ல பந்தாவாக போடுறது முக்கியம் இல்லை. மனசில் சுத்தம். கந்தையானாலும் கூழானாலும் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. கசக்கி கட்டு, கூழாக குளித்துக்கொடு. அதனால் எண்ணங்கள் ஏற்றால் போல நம் வாழ்க்கை அமைந்து நோயில்லாத ஒரு வாழ்வை நாம் அடைய அதற்கு என்ன வழி? அப்படியே சின்ன சின்ன நோய்கள் இருந்தால் கூட அடுத்தவங்க நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை, அடுத்தவங்களுடைய பெரிய பெரிய பிரச்சனைக்குரிய நோயினால் பாதிக்கப்பட்ட ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்திடாதீங்க. அது நம்ம என்ன வார்த்தை விடுறோமோ அதான் திரும்பி வரும். அதில் யாருமே தப்ப முடியாது. அதுதான் கடவுளுடைய கணக்கு. இந்த கணக்கு தான் நியாய கணக்கு, நிஜ கணக்கு. இந்த கணக்கில் நம்ம தப்பிச்சு யாருமே போக முடியாது, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. அதனால் எல்லாருக்கும் இறப்பு ஒன்று உண்டு. அந்த இறப்பு வரக்கூடிய வழிகள் ஒன்று உண்டு. அதனால் நம்ம ரொம்ப நாள் இருந்துடலாம் அப்படின்னு மனக்கணக்கு கண்டுக்கூடாது. எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கில் பணம் இருந்தால் கூட கடைசியில் டாக்டரில் முடியாமல் போயிடும் சில இடங்களில் சில நேரங்களில். அப்போ அந்த நேரங்களில் தான் கடவுள் உதவி நமக்கு கிடைக்கும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளித்து நம்ம உள்ளங்களில் இருக்கக்கூடிய அழுக்குகளை, நம்ம உள்ளங்களில் இருக்கக்கூடிய கசப்புகளை, வீடுகளையும் சரி, வெளியே உள்ள நபர்களாலேயும் உறவினர்களும் சரி, சகோதரர்களும் சரி, அவர்களும் தெரியாமல் செஞ்சாங்களோ தெரிஞ்சாங்களோ அதை நம்ம சுட்டி காட்டுறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. நம்ம கண்ணில் உள்ள அழுக்க எடுத்துகிட்டு நம்ம அடுத்தவங்க கண்ணில் நம்ம அழுக்க பார்க்கணும் என்பது பைபிளில் இருக்குது. அதனால் எல்லோரும் நல்ல கடவுள் நல்ல வேண்டிங்க.
அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசாதீங்க. அது ஒரே நாவினால் துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவு தான். அதில் எண்ணம் எப்படி இருக்கோ அப்படி தான் வாழ்வு அமையும். இதுதான் எண்ணம் போல் வாழ்வு என்பது இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். எதாவது டவுட்னா 9841059194 9841069194 டாக்டர் ஜே ஜான்சன் பிஎஸ்எம்எஸ். குழந்தை இல்லை, அவங்கள்ட்ட போய் சுமர்கிட்ட குழந்தை இருக்காங்க கேட்குறது. மூட்டு வலி நடந்து வரதை பார்த்தாலே தெரியும். நடக்க முடியாது வருவாங்க. ஏன்னா மூட்டு வலி ரொம்ப நாளாக இருக்குது போலியே, என்னத்தை தான் சாப்பிட்டீங்களோ, சும்மா கண்டதையும் சாப்பிடாதீங்க. அப்படி அவனை சும்மா இருக்காளன்னு ஒன்றது. இவ்வளோ நிறைய பணம் வச்சுருக்கீங்களே, ஆஸ்பத்திரியில் போய் காமிக்க வேண்டியதானே, அதில் ஒரு பிட்டு இந்த மாதிரி வார்த்தையில் இடமா உள்ளே விடுறது. ஆண்மை இல்லாமல் இருக்கும். என்னப்பா ஒன்றுக்குமே லாய்க்கு இல்லாமல் இருக்க, குழந்தை கொடுக்க முடியலையோ, தாம்பத்தியம் செய்ய முடியலையோ, அப்படி வார்த்தை விட்டுறது. அதனால் கவனமாக இருங்க. அடுத்தவங்களை காயப்படுத்தி அல்லது சந்தோஷத்தை காணினா, சந்தோஷம் கண்டோம்னா அதனால் இருக்கக்கூடிய துன்பங்களை நம்ம தான் அனுபவிக்க வேண்டியது. யார் சொல்கிறோமோ அவங்களுக்கு திரும்பி வந்துடும். நன்றி, வணக்கம். மேற்கொண்டு தகவலுக்கு எதுனா டாக்டர் ஜான்சன் சென்னை கோடம்பாக்கம் மட்டும்தான். இந்த வெளியூர் முகாம் கிளைகள், இந்த பிரான்ச்சு ஊரூராக சுற்றுறது அதெல்லாம் ப்ராடு பித்தலாட்டம் தான் வராமல் கவனமாக இருங்க. மீண்டும் இன்னொரு நேரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.